அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டெய்லி வந்து ஒரு ஜிகே கொஷின்ஸ் ப்ளஸ் அந்த ஜிகே கொஸ்டின் ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கொஷின் பாருங்கள். இந்திய வறுமையில் வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வடிகால் கோட்பாடு அப்படின்னாவே யார் அப்போ தாதாபாய் நவ்ரோஜி தான். ஓகேங்களா? ஸோ அவர் ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாருங்கள். இவர் பிறந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா 4 செப்டம்பர் 1825 வந்து பிறந்திருந்திருப்பார். இவர் பிறந்த மாநிலம் பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. 1873 பரோடாவில் திவானாக வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிட்டு இருப்பார். காமா அதுக்கப்புறம் வந்து கோவின் கம்பெனியின் பிரதிநிதியாக பிரிட்டன் சென்று சில காலம் வந்து என்ன பண்ணிருப்பார், பணியாற்றிருப்பார். எந்த கம்பெனியின் பிரதிநிதியாக? காமா மற்றும் கோவின் ஆகிய கம்பெனிகள் பிரதிநிதியாக. 1866 கிழக்கிந்திய சங்கம் அப்படின்றத எங்கே தோற்றுவித்திருப்பார் அப்படின்னா லண்டனில் வந்து தோற்றுவித்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1885 பம்பாய் சட்டமன்ற நியமன உறுப்பினராக இருந்திருப்பார். 1885 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் நடத்திய பத்திரிகை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பஞ்சாபில் வந்து ஒரு டைமில் வந்து மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும், ஒடிசாவில். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மில்லியன் மக்கள் வந்து இறந்து போவாங்க. அப்போ வந்து இந்தியா முழுக்கவே எல்லா மாநிலங்களும் நிறைய பேர் இறந்து போவாங்க. ஸோ அதனால தான் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த இந்தியாவின் குரல் அப்படின்ற பத்திரிகையை தோற்றுவித்திருந்திருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சியின் ஒவ்வாமையும் அப்படின்ற நூல்களெல்லாம் வந்து எழுதியிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 3 முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக இருந்திருப்பார். 1886, 1893, 1906. 1885 பம்பாய் சட்டமன்ற நியமன உறுப்பினர். 86 காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1867 வடிகால் கொள்கை, இந்த ட்ரெயின் தேரி அப்படின்றத வெளியிட்டிருப்பார். ஸோ இது வெளியிட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1867 வந்து வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் எழுதிய நூல் வந்து பிரிட்டிஷ் கொடுங்கோல் ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும். ஸோ இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இது இந்தியாவின் குரல், அதுக்கப்புறம் நியமன உறுப்பினர். இது 4-5 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இந்த டைம் குரூப் 4 கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் கொடுங்கோல் ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் அப்படின்னா தான் பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா அப்படின்றத இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கொடுங்கோல் ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் அப்படின்ற நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்னா 1901 எங்கே வெளியிட்டிருப்பார்? லண்டன்லேயே போய் வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா? அடுத்து இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. இவர் இறந்த ஆண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 ஜூன் 1917. ஆல்மோஸ்ட் 92 வருஷம் வந்து வாழ்ந்திருப்பார். ஓகே, அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.